இந்த புலி பேர் என்ன? கொட்டப்புலி. இது அதிலிருந்து விதை எடுத்தது. இது எங்க உற்பத்தி ஆகுறது? ஏரியா மொத்த பகுதியில 15,000 ஏக்கர். இது எங்க விற்பீங்க? திண்டுக்கல், மதுரையில ஹோல்சேல் வைக்கிறீங்களா அல்லது சில்லறை வியாபாரம்? இப்போ என்ன கிலோ என்ன விலைக்கு போகுது? 1350 10 கிலோ 10 வருஷத்துக்கு முன்னால புளி பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி இந்த மாதிரி தயார் பண்றது, அதை உடைச்சு விதையை எடுத்துட்டு இந்த நாரையும் எடுத்துட்டு இதே அதே புளிதான். இந்த விதை இது எதுக்கு யூஸ் ஆகும், பயன்படுத்துவாங்க? இது என்ன கிலோ என்ன விலைக்கு விற்பீங்க? கிலோ 35 ரூபா. சரி, இது வந்து 1 கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டையை எடுத்து புளிக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க ஆளுக்கு? 15 கிலோவுக்கு 200 ரூபா. இதுல இருந்து விதை எடுத்து இது மாதிரி விதை எடுத்த புளிக்கு 15 கிலோவுக்கு 200 ரூபா. நலவாரியம் அமைச்சு கொடுங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப எடப்பாடி பழனிசாமி டெய்லி டூர் போறார். அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயின்னு இருக்கிறார். போகும்போது எங்கேயாவது இறங்கி இது என்னதுன்னு கேட்கிறார். கடைக்காரர் சொல்றாரு இது புலின்றார். புலின்னா என்ன புலின்றார்? கொட்டை புலிங்கன்றார். நல்ல வேலை அவர் கேட்கல, கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான். அவர் கடைக்காரர் சொன்னாரு இது கொட்டை புலின்னார். இன்னொரு இடத்துக்கு போறார். இது என்னதுன்னு கேட்கிறாரு. முருங்கைக்காங்க. இது எத்தனை நாள்ல காய்க்கும் அவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க இத்தனை நாள்ல காய்க்கும். இன்னொரு இடத்துக்கு போறாரு. இது என்னதுன்றார். நிலக்கடலைங்க, வேர்க்கடலைங்க. நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, பல பேர்கள் உண்டு. இது எப்படி விளையும்? மண்ணுக்கு அடியில் தாங்க விளையும். அட மண்ணு அவன் சொல்லியிருப்பான், நான் சொல்லல.